அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T20 2024 உடைய ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல ரேங்க் வர்றதுக்கும், நல்ல டீம் கிரியேட் பண்ணுறதுக்கும், நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும், ஸ்மால் லீக் வின் பண்ணுறதுக்குமான ஒரு வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபேண்டசி அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் இன் தமிழ். நம்ம குரூப் ஏல நடக்கக்கூடிய முதல் மேட்ச் கனடா அண்ட் யூஎஸ்ஏ, இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம், யூஎஸ்ஏ டீம் எப்படி இருக்காங்க, கனடா டீம் எப்படி இருக்காங்க, இந்த ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் எப்படி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி குரூப் பி, குரூப் சி, குரூப் டி மெயின் டீம் ஆடுற மேட்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அந்த மாதிரி பார்க்கலாம். இங்கே ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஸோ இந்த மாதிரி மெயின் மேட்ச். பட் குரூப் ஏல எல்லா மேட்சஸுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் முக்கியமான மேட்சஸ் எல்லாமே நம்ம ஃபேண்டசி டீம் அனாலிசிஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் மேட்ச் நம்பர் 1 சண்டே நடக்குது. டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2024, 6 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். வெனியூ கிராண்ட் பிரேரி ஸ்டேடியம், டெக்சாஸில் இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் இது நடக்குது. இந்த பிச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் பிரேரி மைதானத்தில் உள்ள ஆடுகளம் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக உள்ளது. ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கடந்த T20 போட்டிகளில் சராசரி முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரான 161 ரன் முதல் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராண்ட் பிரேரி ஸ்டேடியம் கடைசி T20 போட்டிகளில் ஸ்கோரிங் முறை கீழே ஸ்கோர் 140 3 தடவையும், 200 மற்றும் 249 4 தடவையும், ஸ்கோர் 140 மற்றும் 180க்கு இடையே 4 தடவையும், ஸ்கோர் 180க்கு மேல் 3 தடவையும் நடந்திருக்கு. 200 to 249 4 டைம்ஸும், 180க்கு மேலே 3 டைம்ஸும். அதுதான் இங்கே பேட்டிங்க்கு சாதகமான பிச்சுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கிராண்ட் பிரேரி ஸ்டேடியமுடைய கீ பாயிண்ட்ஸ், டெக்சாஸ் யூஎஸ்ஏல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதுதான் ஆவரேஜான இன்னிங்ஸ் 161, இதுதான் மெயின் திங். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு 133 தான் ஆவரேஜாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நல்லா இருக்குது, செகண்ட் பேட்டிங் தோக்குற மாதிரி இருக்குன்றது தான் இந்த ஆவரேஜான கீ பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்ல வர விஷயம். ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸில் 10, ரெண்டாவது இன்னிங்ஸில் 8, ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸில் 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 5, ஆவரேஜாக விக்கெட் லாஸ் ஆகிறது முதல் இன்னிங்ஸில் 6, ரெண்டாவது இன்னிங்ஸ்லையும் 6. ஆவரேஜாகவே எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 50 to 60% ரெண்டு டீமுமே 5 விக்கெட் 6 விக்கெட்ஸ் விட்டுறாங்க. போத் இன்னிங்ஸுமே 6 விக்கெட் தான் விழுந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம மைண்ட் செட், அது ஸ்கோர் கார்டில் நம்ம தெளிவாக பார்ப்போம். பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 154 முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் 130. ஏன்னா 133 ரன்னு வரும்போது பாயிண்ட்ஸ் கம்மியாகுதுங்க. 161 வரும்போது 154 வருது. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் 161, ரெண்டாவது இன்னிங்ஸில் 139. ஃபாஸ்ட் 76 முதல் இன்னிங்ஸில், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸ்பின் முதல் இன்னிங்ஸில் 46, ரெண்டாவது இன்னிங்ஸில் கம்மியாக சப்போர்ட் பண்ணுது. இதுதான் ஆவரேஜான கீ பாயிண்ட்ஸ் டெக்சாஸில் இருக்கிற கிராண்ட் பிரேரி ஸ்டேடியம். T20 scoring pattern below 153 and 150 to 169 4, 170 to 189 0-2, above 190 0-2. டோட்டலாக 7 மேட்ச். இதில் 5 மேட்ச் யூஎஸ்ஏ வின் பண்ணியிருக்காங்க. கனடா 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ தான் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ்ஏவும் கனடாவும் அவங்களுக்குள்ள மோதின மேட்சோடைய லாஸ்ட் 4 சம்மரிஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுலேருந்து நம்ம என்ன புரியுதுன்றதை பார்ப்போம். 7ஆம் தேதி ஏப்ரல் 2024 கனடா 132க்கு ஆல் அவுட். இந்த சினாரியோ பாருங்க, கனடா 132க்கு ஆல் அவுட். இது ஒரு சினாரியோ, ஓகேங்களா? அதில் 132 ரன் தான் அடிச்சிருக்காங்க. என் கிர்டன் அப்படிங்கிறவர் 27 ரன் கனடாவை சேர்ந்தவர் அடிச்சிருக்காரு. அப்புறம் யூஎஸ்ஏ 4 விக்கெட் இழப்பிற்கு 17.3 ஓவரில் 133 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. இதில் எம் பட்டேல் அவர் தான் யூஎஸ்ஏட கேப்டன் அண்ட் ஆண்ட்ரி பாய்ஸ் 50 ரன், ரெண்டு பேருமே 50 ரன் அடிச்சிருப்பாங்க. முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் என் கெஞ்சிக் 4 ஓவர் 3 விக்கெட் 21 ரன் கொடுத்துருக்காரு. இவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கி இந்த கனடாவை சுருட்டிருப்பாரு.
10 ஏப்ரல் 2024 யூஎஸ்ஏ பாருங்க 230க்கு 3. ஸோ 230 ரன் 3 பேர் அவுட் ஆயிருக்காங்க. இங்க 133க்கு 4 பேர் தான் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா எம் பட்டேல் 68 ரன் அடிச்சிருக்காரு. கனடாவில் ஏ ஜான்சன் 74 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஏ ஜான்சன் ஒரு முக்கியமான பிளேயர் கனடா டீம்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும் 2வது இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டும் இருந்திருக்கு. இங்கேயும் கனடா 10 விக்கெட் விட்டுருக்காங்க, இதையும் பார்க்கணும். இங்கேயும் கனடா 10 விக்கெட் விட்டுருக்காங்க, இதையும் நம்ம பார்க்க வேண்டும். முதல் இன்னிங்ஸ்ல 3, 2வது இன்னிங்ஸ்ல 10. பிளேயர் ஆஃப் த மேட்ச் எம் பட்டேல் 68 ரன் அடிச்ச யூஎஸ்ஏ பிளேயர். இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஏப்ரல் 12, 2024 யூஎஸ்ஏ 159க்கு 6. இதுல ஹர்மிட் 34 ரன்கள், கனடா 145க்கு 6, டில்பிரேட் 52 ரன்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே 6 விக்கெட். யூஎஸ்ஏ 14 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஹர்மித் சிங். இந்த ஹர்மித் சிங் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான பிளேயர், தவிர்க்கவே முடியாது. இவர் போலிங் வந்தாலும் சரி பேட்டிங் வந்தாலும் சரி. இப்போ பாருங்க பேட்டிங்ல 34 ரன், போலிங்லையும் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிளான ஒரு பிளேயர். ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இவர் வந்து ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ல இவர் முக்கியமான பிளேயர் யூஎஸ்ஏ டீம்ல இருக்கிறவர். யூஎஸ்ஏல விளையாடுறவங்க, கனடாவில் விளையாடுறவங்க மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில இருந்து அங்க போனவங்க தான் அங்க குடியுரிமை வாங்கி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பேர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஹர்மித் சிங் அப்படிங்கிற பேர், இந்தியனுடைய பேர் எம் பட்டேல். இங்க பாத்தீங்கன்னா எம் பட்டேல் 68 ரன். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இங்க இருந்து அங்க போய் அவங்க அங்க குடியுரிமை வாங்கி விளையாடிட்டு இருக்காங்க. இதையும் மைண்ட் செட் பண்ணணும். 13 ஏப்ரல் 2024 கனடா 168க்கு 5, அஷ் தாக்கர் 38 ரன். யூஎஸ்ஏ 169க்கு 6, 19.4 ஓவர், 2 பால் மிச்சம் இருக்கு. நிதிஷ்குமார் 64 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட். யூஎஸ்ஏ won by 4 விக்கெட்ஸ் அண்ட் 2 balls left. பிளேயர் ஆஃப் த மேட்ச் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் நேம் பாருங்க, இந்தியன் நேமா யூஎஸ் நேமான்னு பாருங்க. இங்க எம் பட்டேல் இந்தியன் நேமா யூஎஸ் நேமான்னு பாருங்க. ஹர்மித் சிங் இந்தியன் நேமா யூஎஸ் நேமாங்கிறத பாருங்க. இதுல பிளேயர் ஆஃப் த மேட்ச் இந்த நிதிஷ்குமார், எம் பட்டேல், ஹர்மித் சிங் இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க ப்ரீவியஸ் வீடியோல யூஎஸ்ஏ டீமை பத்தி தெளிவாக சொல்லியிருப்போம். மெயின் டாபிக்ஸ் அந்த இதுல கொடுத்துருப்போம். அந்த 6-7 பிளேயர் ரொம்ப மஸ்டான பிளேயரா யூஎஸ்ஏல இருப்பாங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ ஜான்சன் அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. இவரையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கோர் கார்டுக்கு போலாம். கனடா 168க்கு 5, இவங்க 169க்கு 6, 2 பால வின் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க ஹர்மித் சிங் பிளேயர் ஆஃப் த சீரீஸ், நிதிஷ்குமார் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஓகேங்களா. ஹர்மித் சிங் வந்து எல்லா டீம்லயுமே யூஎஸ்ஏ விளையாடுதுன்னா பிளேயர் ஆஃப் இந்த ஹர்மித் சிங் வந்து மஸ்ட் பிக். இவரை அவாய்ட் பண்ணவே கூடாது. இந்தியா யூஎஸ்ஏ விளையாடினாலும் சரி, பாகிஸ்தான் யூஎஸ்ஏ விளையாடினாலும் சரி, கனடா யூஎஸ்ஏ எந்த டீம் விளையாடினாலும் ஹர்மித் சிங் மஸ்ட். ஏன்னா பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு, பேட்டிங்லையும் 30-40 ரன் அடிச்சிருக்காரு, போலிங்லையும் 3-4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு சில மேட்சஸ்ல தான் விக்கெட் வராது. பட் எப்படி பார்த்தாலுமே சுனில் நரேன் மாதிரி ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ். கேகேஆர்ல எப்படி சுனில் நரேன் எல்லா மேட்சுமே 16-17 மேட்ச் விளையாடுறாரு சுனில் நரேன். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் கம்பல்சரி எடுத்து ட்ரீம் டீம்ல வராது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ஹர்மித் சிங். இவர் வந்து மஸ்ட் பிக். பிளேயர் ஆஃப் த மேட்ச் நிதிஷ்குமார். இவர் எப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி 5 மேட்ச் விளையாடுறாருன்னா 2 மேட்ச் 3 மேட்ச் கெய்க்வாட் அடிப்பாரு, 2 மேட்ச் ஃபிளாப் ஆவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நிதிஷ்குமார். ஸ்கோர் கார்டுக்குள்ள போயிடலாம். இது யூஎஸ்ஏ டீம், இது கனடா டீம். அப்படியே இது பாசிபிள் பிளேயிங் லெவனா நம்ம பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ கோஸ், நிதிஷ்குமார், ஏரன் ஜோன்ஸ் அண்ட் கஜானந்த் சிங், கோரி ஆண்டர்சன், ஷேட்லி வேன் ஸ்குவாலிக் and ஹர்மித் சிங், நிஸ்ராக், கேட்டன் குமார் பட்டேல். இதுல யார் யாரெல்லாம் எப்பவுமே மஸ்ட் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்காவது ஸ்டீவன் டெய்லர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து மஸ்ட் பிக். அவர் இருந்தா அவர் கண்டிப்பா இருப்பாரு, இருந்தாருன்னா அவர் மஸ்ட் பிக். இதுல ஹர்மித் சிங் மஸ்ட் பிக். 8 பால்ல 14 ரன். அதே மாதிரி கோரி ஆண்டர்சன் மஸ்ட் பிக். இவரும் பேட்டிங் பிளஸ் போலிங் சுனில் நரேன் மாதிரி, ஹர்திக் பாண்டியா மாதிரி இவரும் மஸ்ட் பிக். நிதிஷ்குமார் எடுத்தீங்கன்னா ஆண்ட்ரியூ காஸ் எடுக்கூடாது, ஆண்ட்ரியூ காஸ் எடுத்தீங்கன்னா நிதிஷ்குமார் எடுக்கூடாது. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல தான் டீமை கொண்டு போகணும். ஏரன் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரும் கஜானந்த் சிங் இந்த 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர். ஆனா மஸ்ட் பிக்னு பாத்தீங்கன்னா ஹர்மித் சிங்,
கோரி ஆண்டர்சன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீவன் குமார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து மஸ்ட் பிக். ஸ்டீவன் டெய்லர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து மஸ்ட் பிக். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே ஆரன் ஜான்சன் இவர் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். ஹர்ஷ் தாக்கூர் இவரும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். தில்பிரீத் பஜ்வா இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். சதாப் பின் சகிர் இவரும் மஸ்ட் பிக். இந்த 4 பிளேயரில் யார் மஸ்ட் பிக்னு பார்த்தீங்கன்னா இந்த சதாப் பின் இவரை வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருப்பார். சதாப் பின் மஸ்ட் பிக். ஹர்ஷ் தாக்கூர் அதே மாதிரி. ஆரன் ஜோன்ஸ் வந்து ஒரு மேட்ச் எடுக்கலாம், ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணலாம், அந்த மாதிரி பிளேயர். இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம் யூஎஸ்ஏ கனடாவை பற்றி. இப்போ யூஎஸ்ஏ பாருங்க, ஹர்மித் சிங் 4 ஓவர் போட்டிருக்காரு. ஆனால் இந்த மேட்ச்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் பாருங்க 5.75 எக்கானமியில் இருக்காரு. அதே மாதிரி ஷாட்லி வேன் ஸ்குவால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 13 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஸோ இவரெல்லாம் வந்து மஸ்ட் பிக்கு. இந்த டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயர்லாம் யாருன்றது இது மூலயமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஷவ்ரவ் நட்டர்கர் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த ஷாடி வேன்ஸ்கி பார்த்துருக்கோம். நிஸ்ராக் கட்டேன்குமார் ஓகே. இந்த பாருங்க, இந்த ஷாத் பின் சஃபர் ஏன் நாம் பேசணும்னா 2 விக்கெட். இங்கே ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா 20 ரன் நாட் அவுட். ஸோ இவர் தான் மஸ்ட் பிக்காக இருப்பார், டிஃபால்ட் பிக்காகவும் இருப்பார். பேஸ் டீமில் இவரை கொண்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ஷ் தாக்கர் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம். இந்த ஹர்ஷ் தாக்கர் 4 ஓவர் 20 ரன் 5 எக்கானமியில் போட்டிருக்காரு. 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே பாருங்க, ஹர்ஷ் தாக்கர் எங்கே இருக்காரு, 38 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 24 பால் 38 ரன், 3 சிக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே 2 விக்கெட்டு. ஸோ இந்த கனடா டீம் 2 பிளேயர் மஸ்ட் பிக்காக இப்போ பார்த்துருக்கோம், ஹர்ஷ் தாக்கர், சாத் பின் சஃபர். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பார்ப்போம் வேற யார் விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. உதயா பகவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ரிஷிவ் ஜோஷி. இங்கே உதுவா பகவான் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்க. உதுவா பகவான் இங்கே எங்கேயுமே இல்லை, ஒரு போலராக இருக்காரு. அதே மாதிரி ரிஷிவ் எங்கேயாவது இருக்காரா, இல்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பிளேயர் வந்து தில்பிரீத் பஜ்வா, ஷகான் பஜ்வீர் அண்ட் ஹர்ஷ் தாக்கூர். இந்த 3 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். அடுத்த மேட்ச் பார்ப்போம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏ வான் பை 14 ரன்ஸ். கனடா யூஎஸ்ஏ நடந்த மேட்ச். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பங்களாதேஷும் யூஎஸ்ஏவும் விளையாடினாங்க. 3 மேட்ச் விளையாடினாங்க. அந்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச் யூஎஸ்ஏ வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வின் பண்ணி அந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷை அப்செட் பண்ணிட்டாங்க. யூஎஸ்ஏ நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க. நம்ம இந்தியன்ஸ் பிளேயரும் மோஸ்ட்லி அங்கே இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணணும். இதில் பாருங்க, ஹர்மித் சிங் 4 ஓவர் போட்டு 18 ரன். ஆனால் அந்த மேட்ச்சில் விக்கெட்டே எடுக்கல ஹர்மித் சிங். ஆனால் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். இங்கே பாருங்க, விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஆனால் இந்த இடத்துல ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹர்மித் சிங் ஒரு 14 ரன் அடிச்சிருப்பாரு. பட் இங்கே வந்து பாருங்க, 4 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 17 பால்ல 34 ரன் நாட் அவுட்டு. அதனால தான் இவர் வந்து மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். இந்த ஸ்டீவன் டெய்லர் இருந்தார்னா இவரும் மஸ்ட் பிக். இவர் போலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். 2வது மேட்ச்லையும் பாருங்கள், இந்த சாத் பின் சகிர் இவர் மெயின் பிளேயர். அதே மாதிரி தில்பிரீத் பஜ்வா இவரும் மெயின் பிளேயர். இதுதான் நம்ம சொல்கிறது. ஹர்மித் சிங் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டீவன் டெய்லர் பாருங்க 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே 39 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்டீவன் டெய்லர் மஸ்ட் பிக். ஹர்மித் சிங் மஸ்ட் பிக். கோரி ஆண்டர்சன் மஸ்ட் பிக். இந்த இதில் இந்த ஷாத் பின் சஃபர் மஸ்ட் பிக். தில்பிரீத் பஜ்வா மஸ்ட் பிக். இங்கேயும் பாருங்க, சாத் பின் சஃபர் 1 விக்கெட்டு, இங்கே 29 ரன். ஸோ இந்த 2 கிராஸ் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்சும் விளையாடுறாங்க. ஸோ இதில் தான் மெயின் பிளேயராக இருப்பாங்க. ஸ்கோர் கார்டு பார்ப்போம். 39 ரன். அதே மாதிரி ஆரன் ஜோன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆவரேஜான பிளேயர். கோரி ஆண்டர்சன் பாருங்க, அதே மாதிரி ஹர்மித் சிங் பாருங்க, ஸ்டாண்டி ஸ்வெலக் பாருங்க. ஸோ இதுதான் மெயின் பிளேயர். ஸ்டீவன் டெய்லர் கம்பல்சரி, இவர் இருந்தாருன்னா இவரை பிக் பண்ணணும். கோரி ஆண்டர்சன் கம்பல்சரி, இவரையும் பிக் பண்ணணும். ஷாதின் கால்வேக் வந்து பிக் பண்ணணும். ஹர்மித் சிங் பிக் பண்ணணும். 4 பிளேயர் டிஃபால்ட்டாக விளையாடுறாங்க. ஸோ இதுதான் பேஸ் டீம். இந்த பேஸ் டீம் பிளேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். இங்கே ஆரன் ஜான்சன் வந்து இந்த மேட்ச் ஏர்லியராக அவுட் ஆகிடாரு. ஆனால் பஜ்வா நம்ம மெயின் பிளேயராக சொல்லியிருந்தோம். ஸோ இவரை சேர்த்திங்கன்னா 5 பிளேயர்.
அதே மாதிரி ஷதாபின் பாருங்க 29 ரன், இவரும் ஒரு மெயின் பிளேயர். இப்பவே ஒரு 6 பிளேயர் வந்து டிஃபால்ட்டா நம்ம எடுத்து போட்டலாம். மீதி இருக்கு இந்த ஹர்ஷ் தாக்கூர் 11 பால் 11 ரன் அடிச்சிருப்பாரு. இந்த ஹர்ஷ் தாக்கூர் இப்போ ஒரு 7 பிளேயர் வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம். இந்த 7 பிளேயர் கம்பல்சரி மஸ்ட் பிளேயர். மீதி இருக்கிற பிளேயர் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் ரொட்டேட் பண்ணணும். இங்க இருக்கிற பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி இங்க பார்ப்போம். ஹர்மித் சிங் 4 ஓவர் 4 விக்கெட் 4.50. அதே மாதிரி ஸ்டீவன் டெய்லர் 1 விக்கெட், ஜஸ்தீப் சிங் 1 விக்கெட் முடிஞ்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க அக்ஷர் தாக்கூர் பார்த்துருக்கோம் 2 விக்கெட், சதான் பின் சஃபர் 1 விக்கெட், வேற யாரும் இருக்காங்க, உதயா பகவான் 1 விக்கெட், அதுக்கப்புறம் டிலான் ஹேலிகர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ரிப்பீட்டடா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவும் கனடாவிலும் நடந்த ஒரு விஷயம். மூணாவது மேட்ச் பாருங்க. இதுல 230 for 3 இப்படிதான் கான்செப்ட் இருக்கு. இங்க 199க்கு ஆல் அவுட். இவங்க ரெண்டுமே நல்லா விளையாடி இருக்காங்க. அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் மோனக் பட்டேல் 68 ரன். ஸோ மோனக் பட்டேல் 68 ரன், ஆண்ட்ரி கோஸ் 57 ரன், ஸ்டீவன் டெய்லர் 54 ரன். ஸோ 3 பிளேயருமே 50-50-50 அடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஷதாபின் சஃபீர் வராரு, பிரவீன் குமார் 1 விக்கெட், ரிஷி ஜோஷி இவங்கெல்லாம் ரொட்டேஷனல் பிளேயரா இருக்காங்க. ஆரன் ஜான்சன் அடிச்சா வேற லெவல் அடிக்கிறாரு. ஹர்ஷ் தாக்கூர் டிஃபால்ட் பிக்கா நம்ம பார்த்துருந்தோம். ஹர்மித் சிங் பாருங்க 2 விக்கெட் எடுத்திருக்காரு, மெயின் பிளேயரா இருக்காரு. ஷேட்லி வேன்ஸ் இவரும் டிஃபால்ட் பிளேயரா சொல்லியிருந்தோம், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் தான் மெயின் திங்கா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்டீவன் டெய்லர் 54 ரன், மோனாக் பட்டேல் இருக்காரு, ஆண்ட்ரியூ கஸும் இருக்காரு, ஆரன் ஜோன்ஸ் இருக்காரு, இவரு நாட் அவுட்ல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆரன் ஜான்சன், பிரகாஷ் சிங் அண்ட் ஹர்ஷ் தாக்கூர் மெயின் பிளேயரா சொல்லியிருந்தோம். இவரு அவுட் ஆயிட்டாரு, பட் ஆனா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ரிஷி ஜோஷி 8 ரன் அடிச்சிருக்காரு, உதய் பகவான் 4 ரன் அடிச்சிருக்காரு. மீதி எல்லாமே இந்த பிரவீன் குமார் இவங்கெல்லாம் வந்து ரொட்டேஷன் பிளேயரா தான் இருப்பாங்க. நிக்கோலஸ் கிர்டன் அண்ட் ஸ்ரீமந்தா விஜயரத்னா இவங்கெல்லாம் ரொட்டேஷனல் பிளேயரா இருப்பாங்க. போலிங்ல பார்ப்போம். போலிங்ல பார்த்ததுதான் ஹர்மித் சிங் 2 விக்கெட். நம்ம ஹர்மித் சிங் டிஃபால்ட்டா பாருங்களேன் 5 ரன் எக்கானமில தான் ஹர்மித் சிங் போடுறாரு. ஸோ இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பிளேயராகவே இருப்பார். ஸ்டீவன் டெய்லர் 1 ஓவர் 9 ரன் 1 விக்கெட். ஆனால் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர் இங்கே 54 ரன் அடிச்சிருக்காரு. மோனக் பட்டேல் ஆண்ட்ரி கோஸ் வந்து இங்கே பவுலிங் போட மாட்டாங்க, ஸ்டீவன் டெய்லர் தான் போடுவாங்க. அதே மாதிரி ஜஸ்தீப் சிங் ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே வராரு, அதுவும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். நெட்ராவல்கர் வந்து எப்பயாவது ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு டீம் போடும்போது இங்கே பவுலிங் போடுற ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாருமே எடுக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து இந்த கனடா டீம் ஆல் அவுட் ஆகுறாங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. கனடா டீம் ஆல் அவுட் ஆகுறாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் ஆல் அவுட்டும் ஆகுறாங்க. இந்த மாதிரி பவுலிங்ல எல்லாருமே பிக் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிளேயர் மஸ்ட் பிக்கா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பவுலரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு விக்கெட் யூஎஸ்ஏல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இவரை மஸ்ட் பிக்கா பண்ணலாம். இந்த ஹர்ஷ் தாக்கூர், நிக்கோலஸ் கர்டன் இவங்க எதுவுமே எடுக்கல. பிரவீன் குமார் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, அப்புறம் ரிஷி ஜோஷி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இவங்கெல்லாம் 11 ரன் கொடுத்த பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ் வந்து ஸ்டீவன் டெய்லர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கோரி ஆண்டர்சன், ஹர்மித் சிங். யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஷாதாப் பின் சஃபர் நம்ம பார்த்தோம், ஆரன் ஜான்சன் வந்து 50-50 ஆப்ஷன், ஹர்ஷ் தாக்கூர் இவங்கெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 6 பிளேயர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கா கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி பழைய வீடியோவில் யூஎஸ்ஏ இது கொடுத்துருக்கோம். ஸோ டெலிகிராம்லேயே லைன் சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்னிங்ல தான் அந்த மேட்ச் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி டீம்ஸ் கொடுக்குறோம், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், மஸ்ட் பிக் பிளேயர்லாம் இவரெல்லாம் மஸ்ட் பிக். சதாபின் அஷூர் இந்த 3 பிளேயருமே மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. இன்னும் நம்ம 7 பேர் பார்த்தோம், அந்த 7 பேரையும் நீங்க பார்த்து பிளான் பண்ணி கிரியேட் பண்ணலாம். டீம்ஸ் வந்து நல்ல டீம்ஸா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து மெயின் திங்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி கோஸ், நிதிஷ்குமாரை ரொட்டேஷன் பிளேயரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரன் ஜான்சன் ஒரு 33 ரன் அடிச்சிருக்காரு, ஹர்ஷ் தாக்கூர் 35 ரன், அதே மாதிரி தில்பிரீத் பஜ்வா இந்த 3 பிளேயர் மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. அதே தான் நம்ம ரிப்பீட்டடாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டீவன் டெய்லர், அதே மாதிரி பஜ்வா,
அஷ்தாகோர், சதாபின் இவங்கெல்லாம் ஒரு மெயின் பிளேயராக கண்டிப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்டீவன் டெய்லர் இல்லை அப்படின்னா தான் நம்ம அதுக்கு பதில் வேற ஒரு பிளேயர் வருவாங்க. ஸோ ஸ்டீவன் டெய்லர் மோஸ்ட்லி இருப்பார். இந்த ஸ்டீவன் டெய்லர் வரலன்னா வேற ஒரு பிளேயர் இருப்பான்றது பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அதே ரெஃபரன்ஸுக்கு வருது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரூப் ஏல நடக்கிற எல்லா மேட்சஸுமே நம்ம ஃபேண்டசி டீம் அனாலிசிஸில் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் உங்கள் சைட்லேருந்து எஃபோர்ட் போட்டு நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள், ஸ்கோர் கார்டும் பாருங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே கிரவுண்டில் நடந்த வெனியூ வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அப்டேட்டு இருக்கும், நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் a great World Cup start. Thank you.